ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எம்ஜிஎம் டிசி வேர்ல்டோட வீடியோ தான். நாங்கள் நியூ இயருக்கும் நெக்ஸ்ட் டே அதாவது சண்டே வந்து எம்ஜிஎம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ நியூ இயர் அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும்னு தான் நாங்கள் சண்டே வந்து ப்ரிஃபர் பண்ணோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ½ hour ட்ராவலில் எம்ஜிஎம் வந்து போயிடலாம். காலையில் ஒரு 9:30 போலவே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு ½ hour 10 o'clock அங்கே இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு வந்து பார்த்தோன்னா ஈசிஆர் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ சென்னை வர எல்லாருமே ஈசிஆர் வழியாக வரவங்க எல்லாருமே வந்து இந்த டிசி வேர்ல்டு வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. சென்னை டு பாண்டிச்சேரி போகிற எல்லா ஈசிஆர் பஸ்ஸுமே இந்த வழியாக தான் போகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அண்ட் நாங்கள் இப்போ முட்டுக்காடை ரீச் பண்ணிட்டோம். முட்டுக்காடு போட் ஹவுஸ் தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 1 year பிஃபோர் வந்து ஒரு vlog போட்டிருப்பேன், முட்டுக்காடு போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த vlogோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த போட் ஹவுஸ். இங்கேருந்து ஒரு 3 kilometer தூரத்தில் தான் எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இருக்குது. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பைக்கை நம்ம பார்க் பண்ணணும். பார்க்கிங்க்கு தனி ஏரியா இருக்குது ஆப்போசிட் ரோட்டில். ஸோ அங்கே போய் பார்க் பண்ணுறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. காருக்கு எவ்வளோன்னு தெரியல. அண்ட் உள்ளே என்ட்ராயிட்டோம். என்ட்ரானோடனே பார்த்தோன்னாக்கா ஃபியூ ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அங்கே டாய்ஸு கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்ஸ் ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். அங்கே க்யூ இருந்தது. பெரிய க்யூலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ டிக்கெட் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அடல்ட்டுக்கு வந்து 699 போட்டிருக்காங்க, சைல்டுக்கு வந்து 549. இதே சில்ட்ரன்ஸ் வந்து 2.6 feetக்கும் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, அப்சல்யூட்லி ஃப்ரீ. 2.6க்கு மேலே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் 549 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க் டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸில் 10:30க்கு ஓப்பன் பண்ணி 6:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வாட்டர் ரைடுக்குன்னு தனி டைம் வச்சுருக்காங்க. ஸோ மதியம் 12:30க்கு மேலே தான் வாட்டர் ரைடே ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் 5:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ வீக் டேஸில் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பெரிய மேப் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் போனோம், உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா அது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பூத்தில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 50 rupees 100 rupees அந்த மாதிரி 150 200 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து காஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்பவே ஹெசிடேட் ஆனோம். ஃபைசின் வந்து எப்படி வந்து இது ரைட்லாம் போவானா, பயப்படுவானா, அழுவானான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. ஃபைசின் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஸ்பீடெல்லாம் பத்தாமல் இன்னும் ஃபாஸ்டராக போகணும், ஃபாஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சில ரைடு வந்து ரொம்பவே கொஞ்சம், அதாவது கிட்ஸ் ரைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் அவனுக்கு எப்படின்னாக்கா இன்னும் ஃபாஸ்டராக போகணும், 1 more அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார். இவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரிலாம்.
ஸோ எல்லா ரைடுக்குமே ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஏறினதுக்கப்புறம் ஒரு இதை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்களை ஏற்றுறாங்க. ஸோ கால்குலேஷன் வச்சு தான் ஒவ்வொரு சீட்லேயும் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி 3 பேருக்கு மேலே இருந்தாலே இந்த ரைடை வந்து ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. பட் ரோலர் கோஸ்டர், அப்புறம் பெரிய ரேஞ்சர், அப்புறம் கரீபியன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்களே. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா, இது நாங்கள் ரொம்ப கூட்டத்தில் போகல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா க்யூலாம் நிற்கும் சம்டைம்ஸ் அந்த ரைட் போகிறதுக்கு. நாங்கள் அந்த மாதிரி ரொம்ப கூட்டத்தில் இன்னும் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கூட்டமும் கம்மியாக இருந்தாலும் ரெயினும் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே உள்ள பிக் வீலை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. இது வந்து இதுக்கு பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. இங்கே வந்துட்டு க்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணி போனோம். ஃபைசன் வேறு அவர் ரைடு போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இதுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஃபைசனை பார்த்துக்கிட்டே இன்னொரு க்யூவில் போய் நின்றுட்டு இருந்தேன். ஸோ இவங்க முடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி போயிட்டு இருந்தோம். ஃபைசனை பார்த்துக்கிட்டோம், அவனும் ரைடை போகணும், நாங்களும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமிங்கில் நான் கரெக்டாக பண்ணதுனால எங்களுக்கு ஈவினிங் கரெக்டாக முடிகிற வரைக்கும் டைம் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த ரைடில் வந்து என் ஹஸ்பண்ட் போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரைட்ஸ்லேயும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம். சில ரைட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, அதனால் ஃபோனு கேரி பண்ணல நான். இது வந்து ஒரு ஆக்டோபஸ் ஸ்லைடர். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் நானே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் பயந்துட்டு. அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நிறைய கிட்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா வாட்டர் ரோலர் கோஸ்டர். ஸோ இது வந்து 11:30க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சரி நம்ம உள்ளே போய் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் இந்த புல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ரோல் அண்ட் பிளேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைஸ் ரோல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது பே பண்ணி இந்த கேம் விளாண்டோம்னாக்கா நமக்கு அந்த வின் பண்ணுற டாய்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் காஃபி ஜூஸ் ஷாப்பு, நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் எல்லாமே வந்து நிறைய இடத்துல இருந்தது. நம்ம ஃபுட்டை தேடி இங்கே தனியாக போகணும் அவசியம் இல்லை, நிறைய ஸ்பாட் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ரோலர் கோஸ்டர் இருந்தது. பட் எங்களால் உள்ளே போக முடியல, பிகாஸ் இங்கேயும் வந்து 11:30க்கு தான் ஓப்பன் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி இருந்தது. பட் நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபைசனும் அவங்க டேடியும் வந்து தனியாக போயிட்டாங்க கிட்ஸ் ரைடுக்கு. நான் வந்து இங்கே உள்ளே டேரெக்டாக போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் போனனால கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அது ரைடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைசனை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைசன் டாடி போனாங்க. ஸோ அப்போது நான் இந்த எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் ஆல்சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோலர் கோஸ்டரில் போனது. நான் சின்ன வயசில் போயிருக்கேன், பட் கிட்ஸ்க்கு வந்துட்டு அலோட் கிடையாது இல்லையா. இப்போ நான் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோலர் கோஸ்டர் வந்து நான் போனது. அண்ட் ஃபைசன் டாடி வந்து அந்த ரைட் போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. ஸோ அதுதான் இது. முடிச்சதுக்கப்புறமா கிட்ஸ் ரைட் ஏரியாவில் வந்துட்டு கோ கார்ட் இருந்தது. அதில் ஃபைசன் வந்து கொஞ்சம் ரைட் பண்ணார். அடல்ட்டுக்கு வந்து இன்னொரு சைடில் இருக்குது, அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அதனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைசனோட இந்த கிட்ஸ் ரைடெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ தட் கொஞ்சம் அவரை காம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்கா இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடு இருந்தது. ஹார்ஸ் ரைட்லேயே 2 இருந்தது. பெருசாக ஒன்று இருந்தது, வந்து சின்னதாக உள்ளது. சின்னது வந்து இந்த சைடு வச்சுருந்தாங்க, பெருசு வந்து மெயினான இடத்துல இருந்தது. இதில் வந்து ஃபைசன் உட்கார வைக்கல, grip இல்லாததுனால. அண்ட் இங்கே இருக்க வந்து ரேஞ்சர், இது வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப அங்கே எம்ஜிஎம் டிசி வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப த்ரில்லிங்கான ரைட்னால் இதுதான். ஃபஸ்ட்டு டாப் வந்து இதுதான் நான் சொல்வேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு. கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணியே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ரைடை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னாக்கா, கண்டிப்பாக இதை நான் வந்து போயிடவே கூடாது அப்படிங்கிறத என்னோடய இதுவே.
இப்போது ஒரு ஐடியா வந்து ஒரு பர்சன் கூட இல்லவே இல்லை. ஸோ இந்த ரைட் நான் அந்த வீடியோ நான் எடுக்கும்போது மதியம் ஒரு 12:30 போல் இருக்கும். ஸோ இந்த ரைடை வந்து பார்த்துட்டே இருந்தேன், ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு கிட்ஸ் ரைட் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபைசின்காக கொஞ்சம் விட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி டைனோசர் ரைடு, அப்புறம் காரு, ஜீப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபைசின் கொஞ்சம் என்ஜாய் பண்ணார். ஆனால் அவருக்கு ஃபாஸ்ட்டாக போலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு 10 ரைடு மாதிரி போயிருப்பார் ஃபைசன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, ஸோ லஞ்ச் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே அதுலேயே வந்து உள்ளேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ வெஜ்ஜே சாப்பிட்டுக்கலாம், நிறைய ரைட்ஸ்லாம் போகிறோம், ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வெஜ்ஜே சாப்பிட்டுட்டோம், ஒரு மினி மீல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னாக்கா வாட்டர் ஸ்லைடு இருந்தது, பெரிய பெரிய ஸ்லைட்ஸ் எல்லாம் அடல்ட்டுக்கு. பட் நாங்கள் அங்கே போகல, கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி கூட்டத்தை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்து சின்ன குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றாலம்னாக்கா லைக் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய இந்த வாட்டர் பக்கெட்ஸ் எல்லாம் கொட்டுது, அப்புறம் ஸ்லைட் இருக்குது, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து ஸ்பில் ஆகுறது, ஃபவுண்டைன் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஃபைசன் ஒரு ½ மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்பெண்ட் பண்ணார். அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு அவருக்கு வெளியே வர மனசே இல்லை, தண்ணியில் அவ்வளோ மிதந்துட்டு இருந்தார். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வேவ் பூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம கடலில் அலை அடிக்கும் இல்லையா, அதே மாதிரி அலை வரும். ஸோ அங்கே நிற்கிற மாதிரி. பட் அது 2:30 தான் ஓப்பன் ஆகும். ஸோ 2:30 to 5:30 வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஃபைசின் ஸ்லைடரில் வரத்துக்காக போயிட்டுருக்காரு. சில நேரம்லாம் வந்து இந்த காகுல்லாம் ஃபைசின் போடாததுனால வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கண்ணிலலாம் போயிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தார். ஆனாலுமே அவனுக்கு ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியே வர மனசே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோட போயிருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். இதே வந்துட்டு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை, ஜஸ்ட் ஆனால் ஒரு 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 எச்சரிக்கையாக நான் ஃபைசினுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, டவல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது நிறைய பேர் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க, பேக் பேக்கில் நிறைய வச்சுட்டு. ஸோ ஃபைசினுக்கும் நான் வந்துட்டு அந்த காகுல் அப்புறம் ஹெட் கேப்லாம் கூட எடுத்து வந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம்னாக்கா மெயினாக ஃபைசினுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது எனக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபைசின் அங்கே விளாண்டாரு, கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரமே விளாண்டாரு. நான் இங்கே இருக்கிற எந்த வாட்டர் ரைடுக்கும் நான் போகல. ஸோ வாட்டர் ரோலர் கோஸ்டர் ஆகட்டும், இந்த வாட்டர் பூல், அப்புறம் சின்ன குற்றாலம் அந்த மாதிரி நான் எதுவுமே போகல. பிகாஸ் நான் வந்து
நிறையா வந்து ஸ்நாக் ஷாப்லாம் அங்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ரைடும் முடிச்சிட்டோம். காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கரும்பு ஜூஸு, பஞ்சு மிட்டாய் செய்கிறது, அப்புறம் மிளகா பஜ்ஜி, அப்போ பெரிய டெல்லி அப்பளம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ரைடு வந்து பார்த்தோன்னா சொல்லியே ஆகணும், டிஸ்கோ ரைடுன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுருவாங்க. ஸோ உள்ளே வந்து கப்புள்ஸாக தான் உள்ளே உட்கார முடியும், 2 பேராக உட்காந்துட்டு நம்மளை நல்லா லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுமே சுற்றுது. டோட்டலி நம்ம தலைகீழ போயிட்டு திருப்பி வர மாதிரி இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான்
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரைடு. இதை நான் வந்து பாகுபலி ரைடுன்னு கூட சொல்லுவேன். ஃபைசன் டேடி வந்து ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ நான் கூட நினச்சேன் வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரொம்ப தைரியமாக போய் உட்காந்தாங்க. சரி பார்ப்போம், நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க தான் வந்து இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து இன்னும் 2-3 ரைடில் வந்து ரைடு க்ளோஸ் முடிஞ்சிடும், நம்மளோட டைமிங் வந்து முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தாங்க 5:30. ஸோ அந்த ரைடு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து சிரிப்பாகவும் இருந்தது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது என்னென்னாக்கா லைட்டாக அவங்க கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மாஸ்க் போட்டதுனால கத்துறது எதுவுமே தெரியல, கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுதான் தெரிஞ்சுது. அவங்க இறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்தேன், பல்ல டைட்டாக வந்து கடிச்சிருந்தேன், ஸோ அதை நம்ம கத்த முடியாது, ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னாங்க. பட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நம்ம அந்த கரேபியன் இது இருக்குல்ல, ஸ்விங் இருக்குல்லையா, அதை விட 5 மடங்கு வந்து இது ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீரம் வந்துருச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, இந்த மாதிரி இருந்தது அந்த ரைடு, அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு நம்ம கொஞ்சம் காண்டு ஏற்றுவாங்க. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணிவிட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் க்யூவில் நின்னேன். ஸோ நெக்ஸ்ட் க்யூலேயே வந்து நான் போய் நின்னால டக்குன்னு நான் வந்து போயிட்டேன். ஸோ நானே ஏறி உட்காந்தேன்னா அதே தான், அவங்க சொன்ன ஒரு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன், கண்ணை மூடிட்டேன், பல்ல டைட்டாக கடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ சேஃபாக செக்யூர்டாக இருக்குது நமக்கு பெல்ட் எல்லாமே. பட் இருந்தாலும் அட் பாயிண்ட் அந்த ஹைட்டுக்கு அந்த தலை கீழே 360 டிகிரிக்கு போனதுக்கப்புறமா நமக்கு இல்லை, நம்ம லிட்ரலி நம்ம கீழே தொங்குறோம், நம்மளோட ஃபேஸ்லாம் அப்படியே ஹாட் ஆகிடுது, அப்படியே நமக்கே தெரியுது அந்த உடம்பு சூடாகிறது, அப்புறம் ரெட் ஆகுறது எல்லாமே தெரியுது. வேறு லெவலு. அங்கே போய் நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. பட் நான் வாயவே திறக்கலை. என் ஹஸ்பண்ட் சொன்ன 2 மந்திரத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன், க்ளோஸ் யுவர் ஐஸ் ஷட் யுவர் மவுத், அந்த மாதிரி. ஸோ ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருந்தது இந்த ரைடு. கண்டிப்பாக நான் இந்த ரைடு போனது எனக்கே ஒரு பெருமையாக இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்விங்கில் வந்து ஒரு டைம் மட்டும் லைட்டாக நான் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ பண்ணப்போ மட்டும் வேகமாக கத்திட்டேன், ஸோ என்னையே அறியாமல். ஸோ அப்போ கற்றுனது தான், மற்றபடி வந்து நான் கத்தாமல் படு நல்லா டைட்டாக கடிச்சிட்டே வந்து உட்காந்துட்டேன். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5:45 போல் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். சூப்பராக எங்களோட டே வந்து இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஃபைஸ்னும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். அவரோட ஃபஸ்ட்டு தீம் பார்க் ட்ராவல்னால் இது தான். எனக்கு வந்து அடல்ட்டாக இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் சின்ன வயசில் போயிருக்கேன், பெருசாக போனதுக்கப்புறம் நான் போனதில்லை. ஸோ எனக்கு ரொம்பவே இன்றைக்கி வந்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக போணுச்சு, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த vlog வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.